பாருங்க. வெயிட். ஓகே, இங்கே பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்மைல். ஓகே. இறையுறவில் மலரிடவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருட்சாதனம் வழி இறை சன்னிதானத்தில் செல்வன் சாவியோ, செல்வி ஜெரோம் என்ற இரு மனங்களும் இணைந்து அழகாய் ஆனந்தமாய் வாழ காத்திருக்கின்ற எம் அன்பு உள்ளங்களே, திருமணம் என்பது சரியான துணையை மட்டும் தேடுவதல்ல, ஒருவருக்கொருவர் கடைசி வரை சரியான துணையாக இருப்பதே திருமணம். இன்பம் துன்பம் எல்லாவற்றிலும் இறுதி வரை நீயே துணை என்று திருமண உடன்படிக்கையில் உறுதியோடு நிலைத்திருந்து இதே அன்பும் நெருக்கமும் வாழ்நாள் முழுவதும் தொடர உங்கள் இருவரையும் எங்கள் மனம் மகிழ இறை ஆசீரோடு வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். 1000 உறவுகள் கூடி கோர்த்த மாலைகளை கழுத்தில் சூடி மங்கள வாத்தியங்களோடு மனதிற்குள் பேரின்பத்தை உணரும் இந்நாள் என்றும் நன்னாளாக இருக்க, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து குட்டி திருச்சபையாம் குடும்பத்தை கட்டி எழுப்ப அன்னை மரியாவை போன்று தாழ்ச்சியோடும், யோசேப்பை போல பொறுமையோடும், குழந்தை இயேசுவை போன்று கபடற்ற உள்ளத்தோடும் இவர்கள் குடும்பம் திருக்குடும்பமாய் திகழ்ந்திட இவர்களுக்காக உருக்கமாக ஜெபிக்கின்றோம். நான் என்ற நிலையில் இருந்து நாம் என்ற உறவுக்குள் நுழையவிருக்கும் 4 கண்களில் ஒரே பார்வையும், 4 கால்களில் ஒரே பாதையும், இதயம் 2இல் ஒரே இலக்கம் கொண்டவர்களாய் இவர்களது வாழ்வென்னும் நந்தவனத்தில் அன்பு, அமைதி, மன்னிப்பு, மகிழ்ச்சி என பல பூக்கள் பூத்து குலுங்கிட மனமாற வாழ்த்துகிறோம். இப்பலியில் பங்கு கொண்டு மணமக்களை வாழ்த்த வந்துள்ள எம் அருட்தந்தையர்கள், எம் அடைக்கல அன்னை அருட்சகோதரிகள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இங்கு கூடியுள்ள அனைவரையும்
வணங்கி வரவேற்கின்றேன். செல்வன் சாவியோ, செல்வி ஜெரோம், நீங்கள் இருவரும் துவங்கவிருக்கும் இந்த இல்வாழ்வு இறைவனுக்கேற்ற புனித வாழ்வாய் எப்போதும் ஒளிர்ந்து மிளிர்ந்து சிறந்து இறை அன்பிற்கு சான்று பகரும் அருள் வாழ்வாய் திகழ்ந்திட இறை அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். ஆமென். கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரு மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஈடனல் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. இரக்கமிக்க இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டுமென திருவிடமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்க பிறவியிருக்கும் அடியார்கள் சாவியோ, பிரான்சிஸ், தீவா, செரோமி, யூடித் இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்து அருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 28 வரை. கடவுள் மனிதரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீரளிப்பார். 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 ஆண்டவர் கஞ்சம் நீ பேரு பெற்றோர், அவர் காட்டிய வழியில் நீ நடப்பாய். ஆண்டவர் கஞ்சம் நீ பேரு பெற்றோர், அவர் காட்டிய வழியில் நீ நடப்பாய். உழைப்பால் நீ உந்தன் உணவை கொள்வாய், எல்லாம் உனக்கு நலமாகும். உழைப்பால் நீ உந்தன் உணவை கொள்வாய், எல்லாம் உனக்கு நலமாகும். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீரளிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீரளிப்பார். இரண்டாம் வாசகம். அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். ஆகவே அனைத்தையும் பிணைத்து இணை பெறச் செய்யும். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனம் 12 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை,
ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள், இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறைவாக்கியங்கள் 12-16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று உரைத்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பார்ந்த அருமை மணமக்களே, என் அன்பு சொந்தங்களே, திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக மகன் மணமகன் சாவியோ பிரான்சிஸ் மஸ்கர்னாஸ், மருமகள் மணமகள் திவாஸ் ஜெரோமி ஜூடித் இறை அருளோடும் இறை ஆசிரோடும் தங்களது இல்லற வாழ்வை இனிதே ஆரம்பிக்க ஒரு மனமாக திருமணமாக புனித சவேரியாருடைய ஆசீர் பெற்ற அருள் பெற்ற
இந்த பேராலயத்திற்கு வந்திருக்கின்றார்கள். நம் அன்பு மணமக்களை இந்த தெய்வீக திருப்பலியை தலைமையேற்று நிகழ்த்துகின்ற அன்பு அண்ணன் பேரருட் தந்தை சிலுவை இன்யாசி அவர்கள் சார்பாகவும், அவர்களோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றுகின்ற அருட்தந்தையர்கள் அனைவர் சார்பாகவும், வந்திருக்கின்ற அருட்சகோதரிகள் அனைவர் சார்பாகவும், உற்றார் உறவினர் உங்கள் சார்பாகவும் வாழ்த்துவதில், இறையாசீர் வழங்குவதில் நிறை மகிழ்ச்சியும் பெருமையும் பேரானந்தமும் அடைகின்றேன். திருமணமான ஒரு 100 பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒரு கருத்தரங்கு நடந்து கொண்டிருந்தது. அந்த கருத்தரங்கை நடத்திய அந்த உளவியல் நிபுணர் கேட்டார், உங்கள் கணவரை பார்த்து கடைசியாக நீங்கள் எப்பொழுது ஐ லவ் யூ சொன்னீர்கள்? உங்கள் கணவரை பார்த்து கடைசியாக நீங்கள் எப்பொழுது ஐ லவ் யூ சொன்னீர்கள் என்று கேட்டார். கடைசியாக ஐ லவ் யூ சொன்னவர்கள் கைகளை உயர்த்துங்கள் என்ற பொழுது அந்த 100 பேரில் 2 பேர் மட்டும்தான் கைகளை உயர்த்தினார்கள். ஒருவர் கூறினார், கடைசியாக நான் என் கணவரை பார்த்து அவருடைய பிறந்த நாளில் ஐ லவ் யூ சொன்னேன் என்று கூறினார். இன்னும் ஒருவர் கூறினார், எங்களது திருமண ஆண்டு நாளில் என் கணவரை பார்த்து ஐ லவ் யூ என்று சொன்னேன் என்று கூறினார். அவர் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து, இப்பொழுது நீங்கள் உங்கள் அலைபேசியிலிருந்து உங்கள் கணவருக்கு ஐ லவ் யூ என்ற செய்தியை அனுப்ப வேண்டும். அதில் வருகின்ற சிறந்த பதிலுக்கு ஒரு சிறப்பான பரிசு கொடுக்கப்படும் என்று கூறினார். எல்லோரும் தங்கள் கணவருக்கு தங்கள் மொபைலில் இருந்து அலைபேசியிலிருந்து ஐ லவ் யூ என்ற செய்தி அனுப்பினார்கள். ஒருவர் அனுப்பியிருந்தார், நான் கடற்கரைக்கு வலைகட்ட வரும்போது நார்மலாக தானே இருந்தேன். திடீர்னு உனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டா. நான் வீட்டுக்கு வரக்கு முன்னாடி குளிச்சுட்டு ரெடியாயிரு, பங்கு சாமியாட்ட கூட்டிகிட்டு போய் உன்னை மந்திரிக்கணும், இல்லைன்னா சரிப்பட்டு வராது என்று எழுதியிருந்தார். இன்னும் ஒருவர் எழுதியிருந்தார், ஏண்டா திடீர்னு பாயாசம் மாதிரி பொங்கிட்டு வருத, வேலை முடிஞ்சு வரும்போது உனக்கு ஏதாவது மார்க்கெட்டிலிருந்து வாங்கிட்டு வரணுமா சொல்லு என்று எழுதியிருந்தார். இன்னும் ஒருவர் எழுதியிருந்தார், என்னடா இது புதுக்கதையாக இருக்கு, என் அழுக்கு துணி அதிகமாயிட்டா, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நீ உன் வேலையை பாரு, உன் ஜோலியை பாரு, நான் அனைத்தையும் துவைத்துக் கொள்வேன் என்று எழுதியிருந்தார். இன்னும் ஒருவர் எழுதியிருந்தார், மாதம் உங்கள் அப்பனுக்கு ஆத்தாளுக்கு அனுப்புறத அனுப்பிவிட்டுட்டேன்னு, ஏன் ஐ லவ் யூன்னு அனுப்பி என்னை டார்ச்சர் பண்ணுற என்று எழுதியிருந்தார். இன்னும் ஒருவர் ஒரு சிறப்பான பதில் எழுதியிருந்தார். ஒருவர் சிறந்த பதிலை அனுப்பியிருந்தார். என்ன பதில் தெரியுமா? யாருடா அவன், எவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா, எவ்வளவு கொழுப்பு இருந்துச்சுன்னா, என் பொண்டாட்டி மொபைலை எடுத்து, என் ஒய்ஃபு மொபைல் எடுத்து எனக்கு ஐ லவ் யூன்னு அனுப்பியிருக்கான், அவனை நீ என் கையில் கிடைச்ச உன் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் என்று அனுப்பியிருந்தாராம். நீங்கள் வீட்டுக்கு போன பிறவை ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அனுப்பி பாருங்க வீட்டுக்காரருக்கு. அப்போ உங்கள் ஐ லவ் யூன் அளவு கையளவு இருக்கா, கடலளவு இருக்கின்றா என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அன்பார்ந்த இறை மக்களே, அன்பு மணமக்கள் சாபியோ ஜூடித்தவர்களே, திருமணம் என்பது அன்பின் அருட்சாதனம். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 27வது வசனமானது கூறுகின்றது, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது, ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது, மனிதன் தன் மனைவியோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பது இறை திருவுள்ளமாக, இறை சித்தமாக, கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. 2ஆம் வத்திக்கான் சங்கமானது கிறிஸ்தவ திருமணத்தின் மகத்துவத்தையும் மாண்பையும்
குடும்ப வாழ்க்கையின் முக்கியத்துவத்தையும் பற்றி கூறுகின்ற பொழுது திருமண கொண்டாட்டத்தை இவ்வாறு கூறுகின்றது. கிறிஸ்தவ திருமணம் என்பது ஒரு அழைப்பு. கிறிஸ்தவ திருமணம் என்பது ஒரு திருவருட்சாதனம். கிறிஸ்தவ திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அல்ல. கிறிஸ்தவ திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டில் அந்த யாவே கடவுளுக்கும் அந்த இஸ்ராயேல் மக்களுக்கும் உள்ள உடன்படிக்கையை போல, புதிய ஏற்பாட்டில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவை போல புனிதமிக்கதாகவும் பிரமாணிக்கம் நிறைந்ததாகவும் அர்ப்பணம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். இந்த உடன்படிக்கையானது புனிதமிக்கதாகவும் பிரமாணிக்கம் நிறைந்ததாகவும் அர்ப்பணம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். இவ்வாறு திருமண கொண்டாட்டத்தின் வழியாக கணவனும் மனைவியும் இணைந்து ஒரு இல்லற திருச்சபையை கட்டி எழுப்புகின்றார்கள் என்று இரண்டாம் வத்திக்கான் சங்கமானது மிகவும் அருமையாக கூறுகின்றது திருமணத்தை பற்றி. மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக கூறுகின்றார், இனி நீங்கள் இருவர் அல்ல. இனி நீங்கள் இருவர் அல்ல. யாரு? ஒரே உடல். ஏனெனில் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். மறைக்கல்வி வகுப்பில் இந்த அதிகாரமும் 10வது அதிகாரம் 9வது வசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு மாணவன் இவ்வாறு எழுதியிருந்தான், இனி நீங்கள் இருவர் அல்ல ஒரே உடல். சாமியார் இணைத்ததை மாமியாரும் மாமனாரும் பிரிக்காதிருக்கட்டும். சாமியார் இணைத்ததை மாமியாரும் மாமனாரும் பிரிக்காதிருக்கட்டும். அன்பு மணமக்களே, கடவுள் உங்களை ஒன்றாக இணைக்கின்றார். இந்த திருமணமானது பிரிக்க முடியாது. ஏனெனில் கடவுள் உங்களை இணைக்கின்றார். இந்த கிறிஸ்தவ திருமணம் உடன்படிக்கை. நீங்கள் இந்த திருமணத்தின் வழியாக இணைய வேண்டும், இல்லறம் நடத்த வேண்டும் என்பது இறை திருவுள்ளமாக, இறைவனுடைய சித்தமாக, இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி என்னோடு படித்த ஒரு தந்தை, அவருடைய பெயர் அமலதாஸ், அவருடைய தாய் தந்தையினுடைய திருமணமாகி 50வது ஆண்டு பொன்விழா. அந்த பொன்விழா நன்றி திருப்பலிக்கு நானும் சென்றிருந்தேன். என்னை மறையுறை வைக்க சொன்னார்கள். அந்த மறையுறையின் போது நான் அந்த அருட்தந்தையின் தந்தையிடமும் தாயிடம் கேட்டேன், உங்களது திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களது திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கூறிய பொழுது அந்த அமலதாஸ் தந்தையினுடைய அப்பா கூறினார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். என் மனைவி எனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட மாபெரும் பொக்கிஷம், மாபெரும் பரிசு. மீண்டும் ஒரு ஜென்மம் எடுத்தால் இவளே எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று கடவுளிடம் வரம் கேட்பேன் என்று கூறினார். இவள் எனக்கு மனைவி அல்ல, இவள் எனக்கு தாய் என்று கூறினார். அடுத்ததாக அந்த அருட்தந்தையினுடைய தாயார் கூறினார், கணவனே கண்கண்ட தெய்வம் என்று கூறுவார்கள். இந்த 50 ஆண்டு காலமும் நாங்கள் ஒன்றாக திருமணத்தின் வழியாக வாழ்ந்திருக்கின்றோம். ஒரு நாள் கூட இவர் என்னை கண்கலங்க செய்வதில்லை. ஒரு நாள் கூட இவர் என்னை தனது வார்த்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கண்கலங்க செய்ததில்லை. உண்மையிலே இவர் எனக்கு தெய்வம்தான். உண்மையிலே இவர் எனக்கு தெய்வம்தான். 100 ஜென்மம் அல்ல, 1000 ஜென்மம் எடுத்தாலும் இவரே எனக்கு கணவராக வர வேண்டும். 100 ஜென்மம் என்ன, 1000 ஜென்மம் எடுத்தாலும் இவரே எனக்கு கணவராக வர வேண்டும். அவர் என்னை ஒரு குழந்தை போல பார்த்து கொண்டார். என் கணவர் என்னை ஒரு குழந்தை போல பார்த்து கொண்டார். கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ திருமணம். அன்பு இறை மக்களே, இதுதான் உண்மையான கிறிஸ்தவ திருமணம். இரண்டாவது அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டேன், உங்களது திருமண வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன? உங்கள் திருமண வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன? இந்த தாய் கூறினார்கள், கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கூடி வாழும். கூடி ஜெபிக்கின்ற குடும்பம், எந்த குடும்பமெல்லாம் ஜெபிக்கின்றதோ அந்த குடும்பம் திருக்குடும்பத்தை போல அருளும் ஆசீர் பெற்ற குடும்பமாக இருக்கும். அன்பு இறை மக்களே,
அன்பு மணமக்களை, நீங்களும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக வாழுகின்ற பொழுது இறைவன் இந்த நாளும் எந்நாளும் உங்களுக்கு தனது அருளையும் ஆசிரையும் நிறைவாக பொழிவார். உங்களது வாழ்க்கையும் திருக்குடும்பத்தை போல ஆசிரியர் பெற்ற குடும்பமாக இருக்கும். திருக்குடும்பத்தை போல இறைவன் அருள் பெற்ற குடும்பமாக இருக்கும். எனவேதான் யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அருமையாக கூறுவார், நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். நீங்கள் அதன் கிளைகள். என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் கனி கொடுக்க முடியும். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பேராயர் புல்டன்சின் திருமணத்தை பற்றி மிகவும் அருமையாக கூறுவார். பேராயர் புல்டன்சின் அவர் கூறுகின்ற பொழுது, திருமணத்தின் வழியாக கணவனும் மனைவியும் இணைவதில்லை, மாறாக அங்கே கிறிஸ்துவும் இணைகின்றார். திருமணத்தில் கணவனும் மனைவியும் மட்டும் இணைவதில்லை, கணவனும் மனைவி மட்டும் இணையவில்லை, அங்கே கிறிஸ்து இருக்கின்றார். கிறிஸ்து இன்று உங்களோடு இணைந்து உங்கள் திருமணத்தின் வழியாக உங்களை ஆசீர்வதிக்கின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் தூய சின்னப்பர் மிகவும் அருமையாக கூறுவார், எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள் என்று கூறுகின்றார். அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாக இருந்து ஒருவர் மற்றவரை நேசிக்கவும் மதிக்கவும் ஆண்டவர் அருள் தருவார், அவரோடு நீங்கள் இணைந்து வாழுகின்ற பொழுது. அடுத்ததாக அவர்கள் கூறினார்கள், எங்கெல்லாம் கடவுளுடைய இறை பிரசனம் இருக்கின்றதோ, எந்த இல்லத்திலும் எந்த உள்ளத்திலும் கடவுளுடைய இறை பிரசனம் இருக்கின்றதோ அங்கே எல்லாம் இருக்கும் என்றார்கள். அங்கே எல்லாம் இருக்கும் என்றார்கள். திருப்பாடல் 34வது அதிகாரம் 10வது வசனமானது கூறுகின்றது, சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஆம் அன்பு மணமக்களே, சாவியோ ஜூடித், உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்து இருந்தால் அங்கே அன்பு இருக்கும். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்து இருந்தால் அங்கே சமாதானம் இருக்கும். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்து இருந்தால் அங்கே மன்னிப்பு இருக்கும். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்து இருந்தால் அங்கே பிரமாணிக்கம் இருக்கும். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்து இருந்தால் அங்கே உறவு இருக்கும். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்து இருந்தால் உங்கள் குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆம் அன்பு அருமை இறை மக்களே, அன்பு மணமக்களே, இந்த நாளில் நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்கள் ஆரம்பிக்கின்ற இந்த வாழ்க்கையானது இறைவனுடைய அருளும் ஆசீரும் தொடர்ந்து இருக்கவும், நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழுங்கள், கடவுளோடு இணைந்து வாழுங்கள். உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் உங்களுக்கு அருளும் ஆசீரும் அருள்வார். ஆமீன். திவாஸ் ஜெரோமி யூடித் திரு அவையின் அருட்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருடுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்புக்கு கிறிக்கினால் புனிதப்படுத்தியுள்ளார். இப்போதோ மற்றொரு அருள் அடையாளத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் ஈந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் உண்மையாய் இருக்கவும் திருமணத்தின் வாக்குறுதிகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் விருப்பத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை வினவுகின்றேன். சாவியோ பிரான்சிஸ் மஸ்கர்னாஸ், டிவாஸ் ஜெரோம் ஜூடித், நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படாமல் இங்கு வந்திருக்கின்றீர்களா? சாவியோ பிரான்சிஸ் மஸ்கர்னாஸ், திவாஸ் ஜெரோம் ஜூடித், நீங்கள் இருவரும் மனவாழ்வின் விதிமுறைகளை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? தயாராக இருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா?
நீங்கள் திருமண உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். சொல்லுவியா? நான் சொல்லணும். திவாஸ் ஜெரோமி ஜூடித் என்னும் நான் சாவியோ பிரான்சிஸ் மஸ்கர்னாஸ் என்னும் நான் திவாஸ் ஜெரோமி ஜூடித் எங்கிலும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களை உண்மையாக இருந்து என் வாழ்நாள் முழுதும் உங்கள் அன்பை செய்யவும் மதிக்கவும் உறுதி அளிக்கிறேன். திவாஸ் ஜெரோம் ஜூடித் என்றும் நான் சாவியோ மஸ்கர்னாஸ் உங்களை என் கணவராய் ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையாக இருந்து என் வாழ்நாள் முழுவதும் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் உறுதி அளிக்கின்றேன். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த விருப்பத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இவர்களது அன்புக்கும் ஆசி அளித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு உண்மையின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவுபடுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என் அன்புக்கும் நேர்மைக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள். சாவியோ மஸ்கர்னாஸ் என் அன்புக்கும் நேர்மைக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள்கிறேன். Showers of blessing, this is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us of falling, but for the showers we plead. Valleys, sound of abundance of rain. Mercy drops round us of falling, but for the showers we plead. They shall be
there shall be seasons refreshing, sent from the Savior above. மன்றாடுவோம். அத்துடன் உலகின் எல்லா குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். கொண்டு காலமெல்லாம் கண்ணயராமல் காத்து வரும் இறைவா, என் தாய் திருச்சபையை வழிநடத்தும் தலைவர்களுக்காய் சிறப்பாய் ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் இறை ஆசிரை என்றும் பெற்றவர்களாய் ஆண்டவரின் பாதங்களை நோக்கி பயணத்தை தொடர்ந்து உள்ளத்தில் ஊற்றெடுக்கும் தெய்வீக உண்மைகளுக்கு செவிமடுத்து இறை பிரசன்னத்தில் இன்பமாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இயேசுவே, இன்றைய நாளிலே இயேசுமரி சூசை என்னும் திருக்குடும்பத்தை முன்மாதிரியாக கொண்டு இறை அருளால் வாழ்வோம் என்ற துணிச்சலுடனும் தன்னார்வத்துடனும் இணைந்துள்ள மணமகன் சாவியோ, மணமகள் ஜெரோம் இவ்விருவரும் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இணைந்திருந்து எனக்கு நீ உனக்கு நான் நமக்குள் இறைவன் என்னும் முழுமையை நோக்கி முன்னேற அவர்கள் துவங்கும் இந்த புதிய வாழ்வை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்கு இலக்கணமான எம் இறைவா, திருப்பலியின் வழியாக மணமக்களுக்காக இறை ஆசிரை பெற்று தந்து கொண்டிருக்கும் அனைத்து அருத்தந்தையர்களுக்காகவும் எம் அடைக்கல அன்னை அருச்சகோதரிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் இயேசுவில் இயேசுவுக்காக வாழ இறை ஒளியில் கலந்து இறை நம்பிக்கையை வளர்த்து இறை பிரார்த்தனையை வாழ்வில் திறவுகோளாக்கிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இப்புனிதமான நன்னாளிலே ஒரே குடும்பமாக ஒரே சமூகமாக இறைவன் இயேசுவில் ஒன்றிணைய வந்திருக்கும் மணமக்களின் பெற்றோர்களுக்காகவும் உடன் பிறந்த சகோதரிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்களின் வாழ்வு வளம் பெறவும் எண்ணங்கள் எழுச்சி அடையவும் நம்பிக்கையோடு நாளும் உம் வழியில் நடக்கவும் உம் அருள் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்பம் பொங்கும் இந்த நாளில் இவ்விடம் வந்து மணமக்களை வாழ்த்தி ஜெபித்து கொண்டிருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவ்வாலயத்தில் கூடி எம் மணமக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற அன்பு நெஞ்சங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்களின் எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் ஆகிய ஒவ்வொன்றையும் உம் திருவுள்ளத்தின்படி நிறைவேற்றி கொடுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆழமான அன்பை நீர் வழங்குவதால் அவர் நிறைந்த ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். நீர் இணைத்த இருவரையும் ஒன்று பிரிக்காதிருப்பதாக, நீர் ஆசியளிக்கும் இவர்களை எவ்வித தீமையும் தீண்டாதிருப்பதாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக இம்மன்றாட்டுகளை தந்தருளும். ஆமென். பலி பொருளாய் என்னை தந்தீர், பலியாய் ஏற்றிடுவாய். என் உடல் ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவாய். பலி பொருளாய் என்னை தந்தீர், பலியாய் ஏற்றிடுவாய். என்னுடன் ஆன்மா அனைத்தையுமே நிறைவாய் பெறுகின்றோம். பலி பொருளாய் என்னை தந்தீர், பலியாய் ஏற்றிடுவாய். என்னுடன் ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவாய்.
சகோதரரை நாம் ஒப்புக் கொடுக்கும் பலி நம் தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அளித்த நலன்களுக்காகவும் உங்கள் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீதிவிய இவ்வேறுபாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் ஆலயவிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். திருமண உடன்படிக்கை மன ஒற்றுமை இனிய நுகத்தாலும் அமைதியின் முறிவராத பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவர் எமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளரச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்முக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆவியுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உடம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் ஓர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இன்று திருமணத்தால் ஒன்றிணைக்க நீர் திருவுள்ளம் கொண்ட சாவியோ, பிரான்சிஸ் மஸ்கர்னாஸ், திவாஸ், ஜெரோமி, ஜூடித் இவர்களை நினைவு கூர்ந்தள்ளும். இவ்வாறு உமது அருளால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உரிய அன்பிலும் அமைதியிலும் இவர்கள் நிலைத்திருக்க செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கோந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பிமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் இப்போது மனமுடித்த அவரது அடியார்களாய மணமக்கள் மீது ஆண்டவர் தம் அருளின் ஆசியை இரக்கமுடன் பொழியவும், புனித உடன்படிக்கையால் இணைந்த இவ்விருவரும் தூய நற்கருணை வழியாக அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக திகழவும் ஆண்டவரிடம் பணிவுடன் மன்றாடுவோம். இறைவா, நீருமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் முதல் சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபிரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு
அவர்கள் இனி இருவர் அல்லர், ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாய் இணைக்க திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தீர். இறைவா, கிறிஸ்தவம் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்துக்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாகவோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தின் ஒன்றாய் இணைக்கப்பட்டு ஆசியை நாடி நிற்கும் அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கி அருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் அன்பை ஊற்றி அருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. மடியார் சாவியோ பிரான்சிஸ் மஸ்கர்னாஸ், திவாஸ் ஜெரோம் ஜூடித் அன்பும் அமைதியும் அருளும் கொண்டிருப்பவராக. திருநூலில் போற்றப்பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பு அளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல அவரும் தன் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகின்றோம். மடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மன வாழ்வில் ஒன்றிணைந்து நன்னிடத்தில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கட்பேர் அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்கு உரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்று உங்களுக்கு அமைதி அளிக்கின்றேன் என்றும் திருத்துவதற்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்தல்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரங்குவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரங்குவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் இயேசு கிறிஸ்து, இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்தின் திருவுளத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமீன். கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும்
புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே, கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. இரக்கமிக்க இறைவா, இத்திருப்பலின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைந்த இவர்கள் ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தால் நிறைவு அடைந்துள்ள இவர்கள் அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறையாசிரியர் பெறுவதற்கு முன்னால் ஜனவரி 6ஆம் தேதி சகோதரி ஜெயந்தி எனக்கு தொலைபேசி மூலம் பேசி, சாமி 19ஆம் தேதி ஒரு திருமணம், ஆகவே நீங்கள் வருகிறீர்களாமே, நீங்கள் திருமணத்திற்கு வர வேண்டும் என்று அவர்களை பணித்தார்கள். உடனே திருமணத்திற்கு வருபவர்கள் ஏதாவது நன்கொடை கொண்டு வருவார்கள், அல்லது நம்ம ஊர் வழக்கப்படி மொய் செய்வார்கள். ஆனால் நான் குருவானவர், அவை மொய் செய்ய முடியாது. ஆனால் இறைவனின் ஆசிரியரை பெற்றுக் கொடுக்க முடியும், இறைவனின் ஆசிரியரை பெற்றுக் கொடுக்க முடியும். நான் யோசித்து பார்த்தேன். உடனடியாக நான் இத்தாலியில் ரோமில் ஒருவரை நான் தொடர்பு கொண்டு இந்த திருத்தந்தையின் ஆசிரியரை உங்களுக்கு நான் பெற்று வந்துள்ளேன். அதில் என்ன எழுதியிருக்குது என்று நான் ஆங்கிலத்திலே வாசிக்கின்றேன். காரணம் 2 பேருக்குமே நன்றாக தமிழ் தெரியாது, ஆங்கிலம்னால் நன்றால் புரியும். The Holy Father Francis cordially imparts the requested apostolic blessing to Savio Francis Mascarenhas and Thivas Jerome Judith on the occasion of the sacrament of matrimony, that their love consecrated at the altar will be blessed each day with the divine graces. St. Saviour's Cathedral, Palayamkottai, January 19th, 2025, in the year Jubilee year 2025. மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பரிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவரிடமும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறையன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. அன்பு பணிபுரிய சென்று வருவோம். இத்திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி அறிவிப்போரின் மலரடிகள்
எத்துணை இனிமையானவை என்ற வகையில் இவ்வார்த்தைகளுக்கு உரு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அருட்தந்தையர்கள் அனைவரும் இணைபிரியா தம்பதியினராய் 100 ஆண்டு காலம் வாழ்க என வாழ்த்த வந்திருக்கும் நல்ல உள்ளங்கள். புனித சவேரியார் ஆலய பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும், அருள்தந்தை கிஷோர், அருள்தந்தை விக்டர், அருள்தந்தை ஜோகேஷ், அருள்தந்தை ஜிபி, அருள்தந்தை லொயோலா இவர்கள் அனைவருக்கும் எங்கள் இரு குடும்பத்தாரின் சார்பாக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். இன்பம் பொங்கும் இந்த இனிமையான நன்னாளில் இறைவனின் தூதுவர்களாய் வானதூதர்களைப் போன்று விரைந்து வந்து அழகிய புன்னகையால் மனம் குளிர வாயார வாழ்த்தி மணமக்களுக்கு இறையாசிரை பெற்றுத்தந்த அடைக்கல அன்னை சபை சகோதரிகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிலும் குறிப்பாக சிஸ்டர் ஜெயந்தி, அன்பிற்கு இணை இவர் மட்டுமே. கடினமாக உழைப்பதில் இவருக்கு நிகர் யாரும் இல்லை. ஆண்டவனின் அன்பின் கருவியாய் இத்திருமண விழா இனிதே நடைபெற அனைத்து செயல்களிலும், குறிப்பாக பீட அலங்காரம், திருப்பலி தயாரிப்புகள், எல்லா விதங்களிலும் எங்கள் இரு குடும்பத்தாருக்கும் உதவியாய் இருந்து உற்ற துணையாய் இருந்து நடந்த சிஸ்டர் ஜெயந்திக்கு இரு குடும்பத்தார் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இருமணங்கள் இன்பமாய் இணைய உள்ளத்தில் ஊக்கம் கொண்டு எந்தவித ஆரவாரமின்றி அமைதியாய் ஆண்டவனில் ஒன்றிணைய உறுதுணையாய் ஆணிவேராய் செயல்பட்டு உழைத்த மணமகன் மற்றும் மணமகளின் பெற்றோர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி பொங்கும் இந்த மங்கள திருநாளிலே அழகிய குரலால், இனிமையான இசையால் நம்மவர் அனைவரையும் தெய்வீகத்தின் ஆழப்பட செய்த பாடகர் குழுவினர்களுக்கு எங்களது உளங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கேமரா ஒளி வாயிலாக எங்களுக்கு உறுதுணையாக உதவிக்கரம் நீட்டிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் இரு குடும்பத்தார் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் இரு குடும்பத்தாரின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் இரு குடும்பத்தாரின் சார்பாக நன்றி தெரிவித்து வருக வருக என்று அழைத்துக் கொள்கிறோம். அறுசுவை உணவை அருமையாக சமைத்து மன மகிழ்ச்சியில் நிறைவடைவது போல சுவையான உணவால் நம்மை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கும் சமையல் குழுவினருக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வந்திருக்கும் அனைத்து குருவானவர்களையும் துறவர சகோதரிகள் அனைவரையும் மண்டபத்திற்கு வந்து மணமக்களை வாழ்த்தி உணவில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. வாழ்வு மகன் பிரான்சிஸ் மணமகள் ஜூடி ஓர் போற்றும் நேயராய் திகழ தேவா சீரழித்திடுமே நல்ல மனவாழ். விளக்காயர் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வழி
நன்றி. வருகை வாழ்க. தந்தை மந்திரியாகிய பெயராலே. இப்பொழுது நமக்கு கேட்க விடுவார்கள். இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா
படிக்கிறேன். புடவா மடிக்கையில் உன்னைத்தான் மடிக்கிறேன். ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன். உனக்காக 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 வாழ நினைக்கிறேன். உசுரோட வாசம் பிடிக்கிறேன். கேட்டா நீதானோ நேரமெல்லாம் நீதானோ தினம் நீ தூங்கும் வரதா என் வாழ்க்கையே விடிஞ்சுவோம் பேச்சொலி கேட்டாதான் எடுப்பேன் மூச்சையே உன்னை சுமக்கிற வரமா மேல நிழல் வந்து விழுமா கொல்லாதே கண்ணின் ஓரமா உசுரோட வாசம் பிடிக்கிறேன். உனக்காக வாழ நினைக்கிறேன். மடிக்கையில் உன்னைத்தான் மடிக்கிறேன். ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன். உனக்காக 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 வாழ நினைக்கிறேன். உசுரோட வாசம் பிடிக்கிறேன். உசுரோட வாசம் பிடிக்கிறேன். கவிதைகளா கனவுகளா கயல் விழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா முகம் காட்டு நீ முழுவெண் பனி ஓடாதே நீ எல்லையே இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி என் முல்லையே
அடியே அடியே காற்றோடு பரவும் உன் வாசம் தினமும் புது போதை தானே சிலையே அழகே அழகே
கொஞ்சம் எங்கே திரும்பி போடுங்க. தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயே அழுத்தம் நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயே அழுத்தம் இம்மாலை வானம் மொத்தம் இருள் பூசிக்கொள்ளும் சத்தம் இங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ நீதானே நீதானே என் கண்கள் தேடும் இன்பம் உயிரின் திரையில் உன் பால் பிம்பம் நம் காதல் காற்றில் பற்றும் அது வானும் காதில் எட்டும் நாம் கையில் மாற்றிக்கொள்ள பொன்துங்கள் விழும் Yache 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 tuli mayal undache yache 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 aval